இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வி தலைவரா இருக்கிறாரு. அவர நம்பி வெற்றி பெற முடியாது. விக்கிரவாண்டியும், ஈரோடு கிழக்கையும் கோட்ட விட்டுட்டு போனதுல, அதிலேயே வாக்கு சதவீதம் அடிபடுது. இப்படியே இவர் தலைமையில போனா, அதிமுக கதி அதோ கதி தான். அதிமுகவ காப்பாத்த முடியாதுங்கிற எண்ண ஓட்டம் செங்கோட்டையனுக்கு தெளிவா இருக்குது. இதுல நம்ம இன்னொன்னு சொல்லணும். செங்கோட்டையும், சசிகலாவும் சேர்ந்து ஒரு கட்டத்துக்குள்ள செங்கோட்டையன சசிகலா புரமோட் பண்ணிருவாங்களோன்னு எடப்பாடி அச்சப்பட்டதுனால தான், இரட்டை தலைமை 50-50ங்கிறதுக்கு போனார். 50-50ன்னு அவர் ஓபிஎஸ்க்கு போனது. ஓபிஎஸ் முயற்சியில போகல. செங்கோட்டை, சசிகலா கம்பைன் பண்ணி நடந்துருமோங்கிற அச்சத்துல தான் போனாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து களத்துக்குள்ள வாராரு. எடப்பாடி வந்து எந்த கட்டத்திலும் நம்பகத்தன்மையற்றவரு. நாளைக்கு எடப்பாடிய ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டாலே, அவர் வந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு, சுனில் கனகூலு, தென் சவுக்கு சங்கர் பேசினாரே, தென் சசிகாந்த் செந்தில் போன்றவங்க மூலமா வேணுகோபால் டெல்லி காங்கிரஸுக்குள்ள ஆஃபர் பண்ணுவாரு.